வணக்கம். வங்கித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க ஆங்கில சொற்களஞ்சியத்த, அதாவது வொக்காபுலரிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய நேரம் இது. எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் மாதிரியான தேர்வுகள்ல வர்ற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பகுதியில நாம அடிக்கடி பார்க்குற சில முக்கியமான ஆழமான வார்த்தைகளை தான் இன்னைக்கு அலசப் போறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை வெறும் அர்த்தத்தோட நிறுத்திக்காம அதுக்கு பின்னால இருக்கிற முழு சூழலையும் புரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் வெறும் தேர்வுக்கானது இல்ல. ஆசிரியர் குறிப்புல சொன்ன மாதிரி, வார்த்தைகளை கற்றுக்கொள்வது மட்டும் வெற்றி அல்ல, உலகத்தை புரிந்து கொள்வதுதான் வெற்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற வார்த்தைகள் செய்தித்தாள்கள்ல வர்ற பெரிய பெரிய சர்வதேச பிரச்சனைகளை புரிஞ்சுக்க உதவும். ஒரு கதையோட இந்த வார்த்தைகளை பொருத்தி பார்த்தா அது மனசுல ஆழமா பதியும். ஒரு கதை மாதிரியா? அது நல்ல இருக்கலே. அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? பல நாடுகள்ல நாம பார்க்குற ஒரு பிரச்சனை, நிலையற்ற தன்மை, அதாவது இன்ஸ்டெபிலிட்டி. இத விவரிக்கிற மாதிரி ஒரு குழப்பமான பசில் படம் இங்க இருக்கு. ஆமா, அந்த படத்துல இருக்கிற குழப்பம்தான் நம்மளோட முதல் வார்த்தை. கேயாஸ், அதாவது முழுமையான ஒழுங்கின்மை, கட்டுக்கடங்காத குழப்பம். ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போனா அந்த நிலைய கேயாஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சூழல் எதற்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்க? ம் மக்கள் மத்தியில கோவம், விரக்தி அதிகமாகி அது ஒரு கிளர்ச்சியா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கிளர்ச்சிக்கு பேரு தான் இன்சர்ஜென்சி, அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதமேந்திய போராட்டம், ஆர்ம்ட் ரெபெலியன். இந்த கேயாஸ் தான் இன்சர்ஜென்சிக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி. இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறவங்கள மிலிட்டன்ஸ், அதாவது போராளிகள்னு சொல்றோம். இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் இணைச்சு பாருங்க. A state of chaos often gives rise to an insurgency led by militants. குழப்பம் கிளர்ச்சிக்கு வழிவகுக்குது. புரியுது. அப்போ ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்கள், மறுபக்கம் அரசாங்கம். இந்த மோதல் எப்படி இருக்கும்? அங்க பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் என்ன? நல்ல கேள்வி. இந்த மாதிரி மோதல்கள்ல ரெண்டு தரப்பும் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சிப்பாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம் தான் கோர்ஷன். கோர்ஷன். இதன் அர்த்தம் நேரடியா தாக்குறது மட்டும் இல்ல, மிரட்டி, அச்சுறுத்தி ஒருத்தர ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. ஃபோர்சிங் சம்ஒன் வயா த்ரெட்ஸ். மக்களை தங்களுக்கு ஆதரவா செயல்பட வைக்க போராளிகள் கோர்ஷனை பயன்படுத்தலாம். அப்போ அரசாங்கம் பதிலுக்கு என்ன செய்யும்? ஒரு தாக்குதலுக்கு பதிலடியா இன்னொரு தாக்குதல் நடக்குமே. அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. ரிப்ரைசல்ஸ். ரிப்ரைசல்ஸ், அதாவது பழிவாங்கும் நடவடிக்கைகள் அல்லது பதிலடி. ரிட்டாலியேஷன். ஒரு தரப்பு நடத்துற தாக்குதலுக்கு பதிலா இன்னொரு தரப்பு நடத்துற தாக்குதல்களை ரிப்ரைசல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு முடிவே இல்லாத வன்முறை சுழற்சிக்கு வழிவகுக்கும். இதற்கிடையில 2 தரப்புமே ஒருத்தரோட அதிகாரத்தை ஒருத்தர் கொலைக்க முயற்சிப்பாங்க. அதுக்கு பேரு சப்வர்ட். டு அண்டர்மைன் அத்தாரிட்டி, அதாவது ஒரு அமைப்பை உள்ளிருந்தே பலவீனப்படுத்துறது. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அந்த நாட்டின் நிலைமை எவ்வளவு மோசமாகி இருக்கும்னு கற்பனை செய்ய முடியுதுங்க. ஆமா, அந்த நிலைமையை விவரிக்கிற வார்த்தை தான் டிட்டோரியேட்டட் அப்படின்னு. அதாவது நிலைமை மேலும் மோசமடைந்தது. Peace talks have deteriorated, a country's economy has deteriorated. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க செய்திகள்ல அடிக்கடி பார்க்கலாம். ஆக கோர்ஷன் மற்றும் ரீப்ரைசஸ் அதிகமாகும் போது ஒரு நாட்டின் நிலைமை டிட்டோரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல மனித உரிமைகள் எப்படி இருக்கும்? சட்டத்துக்கு அங்க என்ன மதிப்பு இருக்கும்? இது தொடர்பான வார்த்தைகளும் நம்மகிட்ட இருக்கு. நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. நிலைமை மோசமாகும் போது சில சமயங்கள்ல அரசாங்கமே சட்டத்தை மீற ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியம். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா ஜுடிஷியல்னா நீதிமன்றம் சார்ந்தது. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா சட்டத்துக்கு புறம்பான நீதிமன்ற விசாரணை இல்லாம செய்யப்படுறது. உதாரணமா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னா ஒருத்தரை எந்தவித விசாரணையும் இல்லாம சட்டத்துக்கு புறம்பா கொல்றது. கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு அர்த்தம் யார வேணும்னாலும் எந்த காரணமும் இல்லாம கைது செய்யலாமா? ஆமா, அந்த மாதிரி தன்னிச்சையா எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம, சட்டத்தின் அடிப்படையில இல்லாம ஒருத்தரோட விருப்பத்தின் பேர்ல ஒரு முடிவை எடுத்தா அத ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ரேண்டம் சாய்ஸ் ஆர் பர்சனல் விம். ஆர்பிட்ரரி அரெஸ்ட்னா எந்த காரணமும் இல்லாம ஒருத்தரை கைது செய்யறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மற்றும் ஆர்பிட்ரரி நடவடிக்கைகள் எல்லாமே இன்டிஃபென்சிபிள், அதாவது அவற்றை எந்த காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவே முடியாது. cannot be justified. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரணும்னா என்ன தேவை? பொது மன்னிப்பு மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா?
இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆம்னெஸ்டி, அதாவது அரசாங்கம் வழங்கும் அதிகாரப்பூர்வ பொது மன்னிப்பு. ஒரு உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வரும்போது சில குற்றங்களை செஞ்ச போராளிகளுக்கு ஆம்னெஸ்டி வழங்கி அவங்கள இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அனுமதிக்கிறது ஒரு சமாதான முயற்சியோட ஒரு பகுதியா இருக்கும். இது தனிப்பட்ட ஒருத்தருக்கு கொடுக்கிற பாரடன் மாதிரி இல்லாம ஒரு குழுவுக்கு கொடுக்கப்படுறது. ஓகே. நம்ம கதையில ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிற குழப்பம், மோதல், மனித உரிமை மீறல்கள் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் எப்படி அந்த நாட்டின் வெளியுறவு கொள்கையை பாதிக்கும்? அண்டை நாடுகளோட உறவு எப்படி இருக்கும்? மிக முக்கியமான கேள்வி. ஒரு நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை அதிகமாகும்போது உலக நாடுகள் அந்த நாட்டை கனிமைப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த நிலைக்கு பேரு ஏலியனேஷன், ஃபீலிங் ஐசோலேட்டட், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வது. இன்னொரு பக்கம், இந்த குழப்பமான சூழலை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த நாடு அந்த பலவீனமான நாட்டின் ஒரு பகுதியை தன்னோட இணைச்சிக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு பேரு அனெக்சேஷன், ஆடிங் டெரிட்டரி பை ஃபோர்ஸ். அப்போ ஏலியனேஷன், அனெக்சேஷன் இது ரெண்டுமே எதிர்மறையான வார்த்தைகள். இந்த பகைமைய முடிவுக்கு கொண்டு வந்து உறவுகளை சரி செய்ய ஒரு வழி இருக்கணுமே. அதுதான் இந்த பகுதியோட மைய வார்த்தை, ரெகன்சிலியேஷன், அதாவது நல்லிணக்கம். சண்டையிட்டுக்கிட்ட ரெண்டு நாடுகள் அல்லது ரெண்டு குழுக்கள் தங்களோட பகையை மறந்துட்டு மறுபடியும் நட்புறவை ஏற்படுத்துறது. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஒரு ஆழமான மேற்கோள் இருக்கு. எண்டிங் ஏலியனேஷன் ரிக்வயர்ஸ் ரெகன்சிலியேஷன். தனிமையை முடிவுக்கு கொண்டு வர நல்லிணக்கம் அவசியம். இப்போ எனக்கு ஒரு முழு சித்திரம் கிடைக்குது. ஒரு நாட்டுல ஏற்படுற குழப்பம், அது எப்படி உள்நாட்டு போர், மனித உரிமை மீறல், சர்வதேச தனிமைன்னு போகுது, அதிலிருந்து மீண்டு வர நல்லிணக்கம் தேவைன்னு அழகா இணைச்சிங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னவா இருக்கும்? பெரும்பாலும் அது முறையான ஆளுகை இல்லாதது தான். இப்போ நாம கவர்னன்ஸ், அதாவது ஆளுகை தொடர்பான வார்த்தைகளை பார்க்கலாம். இதை விளக்க ஒரு பூத கண்ணாடி படம் இருக்கு. ஒரு சிஸ்டம் சரியா இயங்கணும்னா அதுக்கு முறையான சூப்பர்விஷன், அதாவது மேற்பார்வை தேவை. தி ஆக்ஷன் ஆஃப் ஓவர்சீயிங். மேற்பார்வை மட்டும் போதுமா? விதிகள் இருந்தா அதை எல்லாரும் கட்டாயமா பின்பற்ற வேண்டாமா? கண்டிப்பா. அதுக்கு தான் மேண்டேட்டரின்ற வார்த்தை வருது. ரெக்வயர்ட் பை லா, அதாவது சட்டப்படி கட்டாயமானது. உதாரணமா, ஒரு தொழிற்சாலையில பாதுகாப்பு உபகரணங்கள் அணியறது மேண்டேட்டரி. இந்த விதியை கண்காணிக்கிறது சூப்பர்விஷன். யாராவது மீறினா என்ன செய்வாங்க? நடவடிக்கை எடுப்பாங்க, சட்டத்தை அமல்படுத்துவாங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட், கம்பெல்லிங் அப்சர்வன்ஸ் ஆஃப் லாஸ். விதிகளை மீறுறவங்க மேல நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் ஒரு சங்கிலி மாதிரி பாருங்க. விதிகள் மேண்டட்டரியா ஆக்கப்படுது, அது சரியா பின்பற்றப்படுதான்னு சூப்பர்விஷன் செய்யப்படுது, மீறப்பட்டால் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா நடவடிக்கை எடுக்கப்படுது. இந்த சங்கிலில ஒரு கண்ணி அருந்தாலும் மொத்த அமைப்பும் சீர்குலைஞ்சிடும். அதனால தான் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புக்கூறல் ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடந்தா யாரு பொறுப்புன்னு தீர்மானிக்கணும். பிரச்சனை ரொம்ப பெரிதானா அந்த செயல்பாட்டை செசேஷன், அதாவது முழுமையா நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த ஆளுகை சரியில்லாததால சுரங்கம் மாதிரியான ஆபத்தான இடங்கள்ல வேலை செய்யறவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிக்க வைக்குது. அது நம்மளோட முதல் கருப்பொருள் இல்லையா? தி கிரிம் ரியாலிட்டி. ஆமா, கிரிம் என்ற வார்த்தையோட அர்த்தமே கடுமையான, இரக்கமற்ற, மனதைச் சோர்வடையச் செய்யும், அதாவது டிப்ரெசிங் என்பதுதான். தி கிரிம் ரியாலிட்டி ஆஃப் சைல்ட் லேபர், தி கிரிம் ஃபேஸஸ் ஆஃப் வார் சர்வைவர்ஸ். இந்த கிரிம் சூழல்ல வேலை செய்யறவங்க ஆபத்துகளுக்கு எளிதில் ஆளாகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் ப்ரோன். லைக்லி டு பி அஃபெக்டட் பை சம்திங். ஹீ இஸ் ப்ரோன் டு கேச்சிங் கோல்ஸ். இப்போ ரெண்டையும் இணைச்சு பாருங்க. தி கிரிம் ரியாலிட்டி ஆஃப் மைனிங் மேக்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். சுரங்கத்தின் கொடூரமான யதார்த்தம் தொழிலாளர்களை விபத்துகளுக்கு எளிதில் ஆளாக்குகிறது. அப்போ அந்த சூழல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆபத்துக்கும் இன்னொரு ஆபத்துக்கும் தெளிவான வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அத சொல்ல என்ன வார்த்தை இருக்கு? அதுக்கு டிஸ்டிங்க்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ரெகக்னைசபிளி டிஃபரண்ட், அதாவது தெளிவாக வேறுபடுத்தி அறியக்கூடிய. உதாரணமா, ஒரு சுரங்கத்துல விஷவாயு கசிவுக்கும் நிலச்சரிவுக்கும் இடையே டிஸ்டிங்க்ட் வேறுபாடுகள் இருக்கு. ரெண்டுமே ஆபத்து தான், ஆனா அதோட தன்மை வேற. அருமை. இப்ப நம்ம கதைக்கு திரும்புவோம். ஒரு நாட்டுல கிளர்ச்சி நடக்குதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி கிளர்ச்சி குழுக்களுக்கு எங்கிருந்து பணம் வரும்? சட்டப்பூர்வமா வராது இல்லையா? நிச்சயமா வராது. இங்கேதான் பொருளாதார சார்ந்த குற்றவார்த்தைகள் வருது. அவங்க சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்தை சட்டப்பூர்வமான பணம் மாதிரி காட்ட முயற்சிப்பாங்க. அந்த செயலுக்கு பேர் தான் லாண்டர். மேக் இல்லீகல் மணி அப்பியர் லெஜிட்டிமேட். கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. ஓ, அப்போ லெஜிட்டிமேட்னா சட்டப்படியான, நியாயமானன்னு அர்த்தம். கிரிமினல்ஸ் launder money to make it seem legitimate.
சரிதான். இந்த சட்டவிரோத வர்த்தகம் நாட்டின் ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியையும், அதாவது சப்ளை செயினையும் பாதிக்கும். இப்போ அது தொடர்பான வார்த்தைகளை பார்க்கலாம். ஒரு பொருள் உற்பத்தியாளரிடமிருந்து கடைக்கு வர்றதுக்குள்ள நடுவுல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் இன்டர்மீடியரிஸ், அதாவது இடைத்தரகர்கள். அவங்க எடுத்துட்டு வர சரக்குகளுக்கு என்ன பேரு? அது கன்சைன்மெண்ட்ஸ், பேட்சஸ் ஆஃப் குட்ஸ். ஒரு லாரியில வர்ற ஒரு முழு சரக்க ஒரு கன்சைன்மெண்ட்னு சொல்லலாம். சட்டவிரோத குழுக்கள் இந்த மாதிரி கன்சைன்மெண்ட்ஸை கடத்தும்போது அந்த பொருட்கள் சேதமடையலாம், சிதறி போகலாம். அப்படி சிதறதுக்கு ஃப்ராக்மெண்டட்னு பேரு, broken into pieces. இதனால ஒட்டுமொத்த விநியோக அமைப்பும் ஃப்ராக்மெண்டட் ஆகி சீர்குலைஞ்சிடும். சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு சின்ன வார்த்தை கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. சரி, இந்த சட்டவிரோத செயல்களுக்கு அரசாங்கம் என்ன பதில் நடவடிக்கை எடுக்கும்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். சட்டவிரோதமா சம்பாதிச்ச சொத்துக்களை பறிமுதல் செய்வாங்க. அந்த நடவடிக்கைக்கு பேரு சீஜர், ஃபோர்சிபிள் டேக்கிங் ஆஃப் பொசேஷன். அந்த சொத்துக்களை வாங்க செஞ்ச ஒப்பந்தங்கள் செல்லாதுன்னு அறிவிப்பாங்க. அது இன்வாலிடேட், டு மேக் வாய்ட். அந்த குற்றங்களுக்கு துணை போன நிறுவனங்களை கருப்பு பட்டியல்ல சேர்ப்பாங்க. அது பிளாக் லிஸ்டிங். இதுல பேட்ரனேஜ்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது நேர்மறையான வார்த்தை மாதிரி தெரியுதே. நல்லா கவனிச்சிங்க. பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ்னா கலைகளின் புரவலர்னு ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு. ஆனா அரசியல், நிர்வாகம்னு வரும்போது இது பெரும்பாலும் ஒரு எதிர்மறையான அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படுது. தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் பதவிகளையோ ஒப்பந்தங்களையோ கொடுக்கிறது. ஒரு விதமான பக்ஷபாதம், அதாவது ஃபேவரிட்டிசம். கரப்ஷன் அண்ட் பேட்ரனேஜ் ஆஃபன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ இந்த எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. மக்களின் மனக்குறைகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். நீங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க. த சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். அந்த மனக்குறைகளுக்கு பேரு தான் கிரீவன்சஸ், வேலிட் கம்ப்ளைண்ட்ஸ். மக்களின் கிரீவன்சஸ் தீர்க்கப்படாத போது அது ஒரு முடிவே இல்லாத வன்முறை சுழற்சிக்கு வழிவகுக்குது. அதுதான் பர்பெச்சுவல் சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ், நெவர் எண்டிங். இந்த சுழற்சியில ஏற்படுற எந்த அமைதியும் ரொம்ப பலவீனமா உடையக்கூடியதா தான் இருக்கும். அதுக்கு பேரு ஃப்ரஜைல் பீஸ். அப்பப்போ சண்டன் இருக்குமே, அந்த அமைதிக்கு என்ன சொல்றது? அது ஒரு தற்காலிக அமைதி, a temporary calm. அதுக்கு பேரு லல், a lull in the fighting. ஆனா மூல காரணமான கிரீவன்சஸ் தீர்க்கப்படாத வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு விதமான அமைதியின்மை இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அன்ரெஸ்ட். இந்த அன்ரெஸ்ட் மறுபடியும் வன்முறைக்கு வழிவகுக்கும். இதுதான் அந்த சுழற்சி. வாவ்! 10 வெவ்வேறு தலைப்புகள்ல இருந்த வார்த்தைகளை ஒரு முழுமையான கதையா மாத்திட்டீங்க. இப்போ இந்த வார்த்தைகள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. சரி, நம்ம நேயர்களுக்காக இன்றைய மரபு தொடர், இடியம் ஆஃப் த டே. நாம் இப்போ பார்த்த வன்முறை சுழற்சியோட நேரடி தொடர்புடையது தான் இந்த மரபு தொடர், பிரேக் த சைக்கிள். இதன் பொருள் தீங்கு விளைவிக்கும் ஒரு தொடர் நிகழ்வை அல்லது பழக்கத்தை நிறுத்துதல். டு புட் an end to a recurring pattern of harmful behavior. Education is the only way to break the cycle of poverty. கல்வியால தான் வறுமை சுழற்சியை உடைக்க முடியும். அருமை. சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டத ஒரு சின்ன மீள்பார்வை செஞ்சிடலாம். நான் ஒரு வார்த்தைய சொல்றேன், அதோட அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. கோஎர்ஷன் ஞாபகம் இருக்கா? மிரட்டி பணி வைப்பது. ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கம். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், சட்டத்துக்கு புறம்பான. லாண்டர், கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல். ஃப்ராஜைல், எளிதில் உடையக்கூடிய சிறந்த வழி. ஆமா, வங்கி தேர்வுகள்ல வெற்றி பெற தொடர்ச்சியான பயிற்சி தான் திறவுகோல். இன்று நாம பார்த்த இந்த வார்த்தைகளை உங்க சொந்த வாக்கியங்கள்ல பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. கடைசியா ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாம பார்த்த வார்த்தைகளை வெறும் தேர்வுக்கானதா மட்டும் பார்க்காதீங்க. இனிமே நீங்க செய்தித்தாள் படிக்கும்போது த பீஸ் ட்ரீட்டி இஸ் ஃப்ரஜைல் அப்படின்னு ஒரு வரி வந்தா அதோட ஆழம் உங்களுக்கு புரியும். த கவர்மெண்ட் ப்ராமிஸ் டு அட்ரஸ் த கிரீவன்சஸ் ஆஃப் த மிலிட்டன்ட்ஸ் அப்படின்னு படிக்கும்போது அந்த பிரச்சனையோட முழு பரிமாணமும் உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை, ஒரு செய்தியை நீங்க பார்க்குற கோணத்தையே மாற்ற முடியும். அதுதான் மொழியோட சக்தி. அதை உணர்ந்து படிங்க. தேர்வில் வெற்றி நிச்சயம்.